வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்கள விரட்டாதம்மா, திட்டி அவங்கள ஃபீல் பண்ண வைக்காதம்மா. பாட்டியை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது அம்மா. ஆனா நீ ஏன் அவங்கள இப்படி திட்டுறேன்னு புரியல. என்ன அவங்களுக்குலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ற? உனக்கு சாப்பிட சாக்லேட் கேக் ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களா சொல்லு. மா, பாட்டி எனக்கு சாக்லேட் கேக்லாம் வாங்கி தரனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிறியாமா? உன்னதாம்மா கேக்குறேன். சாக்லேட் கேக்குக்கெல்லாம் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களாமா? இதெல்லாம் நான் கேட்டா நீ ஏன் எனக்கு வாங்கி கொடுப்பியேம்மா? எப்படிதான் இவ்ளோ கூலா பேசுறேனே தெரியல. என்ன பெத்தெடுத்த என் அம்மாக்காக நான் பெத்தெடுத்த என் குட்டி அம்மா பேசுற மாதிரியே இருக்கு. என்ன கொஞ்சனதுல போதும். எதுக்காக பாட்டி கிட்ட கோவமா பேசுற? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்சர் பண்ணு. குழந்தை கேக்குறா, ஆனா எப்படி நடந்த விஷயத்தெல்லாம் இவகிட்ட சொல்றது? மா, உன்னதான் கேக்குற, சொல்லுமா. செல்லக்குட்டி, நான் இப்போ என்ன சொன்னாலும் உங்க வயசுக்கு அது புரியாது. எல்லாமே நான் உன்கிட்ட சொல்ல போறேன் தான். எல்லாத்தையும் நீ போக போக பெரிய பொண்ணானதும் புரிஞ்சுப்ப. அட போமா, நீ எப்ப பாரு இதேதான் சொல்லிட்டு இருக்க. கோச்சுக்காதரா தங்க புள்ள. சில பேர் நம்ம வாழ்க்கையில வந்தா நம்ம சந்தோஷம், சிரிப்பு, நிம்மதி எல்லாமே போயிடும். அதனால அவங்கள கிட்ட சேர்த்துக்காம எட்ட வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. இங்க பாரு, நம்ம எதை பத்தியும் யோசிக்காம அம்மா உனக்கு ஊட்டி விடுவேனா, நீ மொத்தம் எல்லாத்தையும் சாப்பிடுவியா? கடைசியில நீ தான் ஜெயிச்சிட்டலமா? அப்படிலாம் எதுவும் இல்லடி பட்டு. ஃபர்ஸ்ட் சாப்பிடு. காட்டு. வாய் வாய் தர. உள்ள போ. நல்லா இருக்கா? போதும் போதும். என்ன பேச்சு பேசுறா? அம்மா, என் மக விஜய கேவலமா பேசுறா. அம்மா அம்மா அம்மா, ஒரு நிமிஷமா. எங்கம்மா போயிட்டு இருக்க? வாடா என் பொண்டாட்டி தாசா. பொண்டாட்டி தாசனா? பின்ன நீ என்ன கவிஞர் கண்ணதாசனா? அவ்வளவு பேச்சு பேசுறா உன் பொண்டாட்டி. திரும்ப என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவ கூட சேர்ந்து ஒத்து ஊதிட்டு இருக்கியா? அம்மா, நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்றது எனக்கு கூட தான் பிடிக்கல. இப்போ உன் பொண்டாட்டிக்கு என்னடா வந்துச்சு? அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்தாளா இல்ல நம்மள எல்லாம் ஆழ வந்தாளா? அம்மா விடுமா, விட்டு தள்ளம்மா. கத்தாத ரோட்ல விஜய். மானம் போகுது ப்ளீஸ். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பேசாம இரு. யாராவது வந்துட போறாங்கம்மா. அவ காசுல கட்டின புருஷன் நீ இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனாலதான் எங்களுக்கும் அந்த வீட்டுல மரியாதை இல்ல. எனக்கும் பென்ஷன் காசு வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்நேரம் உன் பொண்டாட்டி எங்களுக்கு சோத்துல விஷத்தை வச்சு எப்பவோ கொன்றுப்பா. அம்மா, நீ எவ்வளவு வேணாலும் பேசுமா, ஆனா நடு ரோட்ல நின்று மனத்தை வாங்காத. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து பேசு, நான் கேக்குறேன். டேய், இனிமே அந்த வீட்டுக்கு என்னால வர முடியாதுடா. மரியாதையா சொல்றேன், இவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. இவங்க கிட்ட எல்லாம் பேசி என்னால ஜெயிக்க முடியாது. இந்த பாருமா, என் புள்ள, அதான் உன் பேரன் ராகுல், அவன் மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா நீ வீட்டுக்கு வருவ, நிச்சயமா வருவ. டேய் போடா. என் மகளை வெறுக்கிற யாரும் எனக்கு தேவையில்லை. ஒரு நாள் விஜயோட அருமை உங்க எல்லாருக்கும் புரியும். அண்ணன் தான் இவ்வளவு தூரம் கூப்பிடுதுலமா. இவன் ஒருத்தன். வாமா போலாம். நான் எங்கேயும் வரலடா. மா, இப்ப நீ வரலன்னு வச்சுக்க, ராகுல் மேல உனக்கு பாசமே இல்லைன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குவாங்க. வாமா. நான் வரலடா. மா வாமா. ஐயோ, அட ஓவரா பண்ணாத. வாமா போலாம். நான் வரல. விடுடா. டேய், அட அந்த பேக் கொடு.